இப்போதாங்க ஃபால்ஸ்ன்னு வரும். நீங்கள் எப்போ ஃபால்ஸ்ன்னு வரும்னா when you give a zero ஜீரோன்னு கொடுத்தா you will be getting an output as a false. மீதி +1 -1 ஸ்ட்ரிங்கு என்ன கொடுத்தாலுமே உங்களுக்கு ட்ரூன்னு தாங்க வரும். சரி, இப்போ எதுக்காக நான் டைப் காஸ்டிங்ன்ற டாபிக் கற்றுக்கிட்டேன்? ஒரு டேட்டா டைப்பா இன்னொரு டேட்டா டைப்பா நான் எதுக்காக மாற்ற போகிறேன், எதுக்காக இந்த டாபிக் படித்தோம், அது நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பட் இப்போதைக்கு டைப் காஸ்டிங்ன்றதுல நம்ம கிட்ட ஃப்ளோட், இன்ட், ஸ்ட்ரிங், இன்டீஜர், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் சம் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த டைப் காஸ்டிங்ன்றதை எதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன், இதை எதுக்காக சொல்லி கொடுத்தேன், அதுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்ப்போம். அதோட நம்மளோட ஒரு மினி செக்மெண்ட் ஓவர். அதுக்கடுத்து ஒரே ஒரு டாபிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அண்ட் வித் தட் அவர் செஷன் வில் பி எண்ட் ஃபார் த டே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். a equal to 10 print a. இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா, let me close this, run again from the scratch. ஓகே, இப்போ நான் print a கொடுத்தனா 10 வருது. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா the value of a is. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு a வேரியபிளை பிரிண்ட் பண்ணேன். அப்போ ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட்ல the value of a is அந்த ஸ்ட்ரிங் ஓவர், அதுக்கடுத்து கமா வேரியபிள். வேரியபிள் என்னது 10. 10ன்றது அவுட்புட்டாக வந்து. இப்போ இந்த கோடை நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் எனக்கு இந்த அவுட்புட் மாற போகிறது இல்லை. ஸோ ஏன்னா ஏன்றது 10ன்னு இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என் கோட்லேயே நான் 10ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அந்த வேல்யூவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10. ஸோ இப்போ இது மாற போகிறது இல்லை. இப்போ எனக்கு என்ன வேணும், வாட் ஐம் கோயிங் டு டூனா, ஸோ வாட் ஐ நீட் இஸ் ரன் டைம்ல இன்புட்டை பாஸ் பண்ண முடியுமா? இந்த கோடை ரன் பண்ணோம்னா என்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும். ஒரு நம்பர் கொடுங்க, அந்த நம்பரை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் அவுட்புட்டா பண்ண முடியுமா? அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக், which is input. அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். Suppose this is also a Python standard function. So input is also a Python standard function. So அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனு. இது என்ன பண்ணும்னா ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கும். ஸோ அப்போ இந்த 10ன்றதுக்கு பதில் அதை எரேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க இன்புட்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்புட்னு கொடுத்து நான் ரன் பண்ணனா சில பேருக்கு கோட் ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா முதல் லைனே இன்புட், முதல் லைன்லேயே பைத்தான் கோட் இன்புட்டுக்காக வெயிட் ஆகுது. அப்போ நாங்கள் 33ன்ற ஒரு நம்பரை டைப் பண்ணி என்டர் அடிச்சுன்னா the value of a is 33 வரும். அப்போ எப்பவுமே இன்புட் கொடுக்கும் போது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா என்டர் அ நம்பர், என்டர் அ நேம், என்டர் யோர் டேட்டா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கொடுங்க. என்டர் சம்திங், அப்போதான் தெரியும் கோடை ரன் பண்ணும்போது ஓஹோ இன்புட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்டர் அ நம்பர் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். அப்போ இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா, இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா முதல்ல என்டர் அ நம்பர் அப்படின்னு முதல் லைன் காமிச்சிருது. அடுத்து இன்புட்ன்றதுனால வெயிட் பண்ணுது ஒரு இன்புட்டுக்கு. நான் ஒரு 90 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். the value of a is 90 அப்படின்னு வந்துடுது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா, எப்படி ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு வேரியபிள்ல எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கோடவே கொஞ்சம் லிட்டில் பிட் பெருசாகிறேன். இது அப்படியே காப்பி பேஸ்ட், புதுசா பீன்ற ஒரு வேரியபிள். அண்ட் இதை நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ல ஓகே சார் என்ன பண்றேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு கோடு இருக்கு. ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு வேரியபிள்லையும் இன்னொரு இன்புட்டை வாங்கி இன்னொரு வேரியபிள்லையும் அந்த 2 வேரியபிளும் ஆட் பண்ணி அதோட டோட்டல் ஒரு சீன்ற வேரியபிள்லையும் அந்த சீன்றதை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணுவோம். என்ட்ர நம்பர் ஃபர்ஸ்ட், இந்த என்ட்ர நம்பர்ல என்ட்ர நம்பர்னு கேட்குது 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ட்ரு அடிக்கிறேன். கொடுத்தோன்னே the value of a is 100ன்னு வருது. சூப்பர். இப்போ திருப்பி என்ட்ர நம்பர், ஏன்னா அடுத்து இன்னொரு என்ட்ர நம்பர்ல இருக்குல்ல, அடுத்த என்ட்ர நம்பர் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 49 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 49 கொடுத்தேன்னா இந்த 49 கொடுத்து என்ட்ரு அடிச்சேன்னா அந்த 49 பியில் ஸ்டோர் ஆகி the value of b is 49 வரும். 100 + 49 149 அப்படின்ற அவுட்புட் வரணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போ நான் என்ட்ரு அடிச்சோன்னே you can see the value of b is 49 but the total of c is 149 பக்கத்துல வருதுங்க. எனக்கு அது ஆட் ஆகி வரல. மறுபடியும் ரன் பண்ணுவோமே.
enter a number 10, enter another number 40 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம் 10 40 ஆட் ஆகி 15 வராம 10 40 வருது. ஏன் அப்படி வருது? ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? எதனால எனக்கு ரெண்டு நம்பரும் ஆட் ஆகாம ஜாயின் ஆகுது? வாட் இஸ் இஷ்யூ? இதை நான் செக் பண்றதுக்கு என்ன பண்றேன்? ட்ரபிள் ஷூட் பண்றேன். நான் என்ன பண்றேன்? இதோட ஏவோட டைப்பை செக் பண்றேன், அதே மாதிரி பியோட டைப்பை செக் பண்றேன். சியோட டைப். Let us run the code again. Enter a number 100. See the issue. என்ன பிரச்சனைனா இது இந்த 100ன்றத ஸ்ட்ரிங்ன்ற டைப்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. டேட்டா டைப்ல 254 ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணிருக்கு. ஏங்க அது நான் கொடுத்த இன்புட் 100 ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணிருக்கு? ஏன்னா இதுதான் டிஃபால்ட் பிஹேவியர். இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இன்புட் ஆல்வேஸ் ரெகக்னைசஸ் த யூசர் இன்புட் அஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்னா, டைப் காஸ்டிங் நம்ம ஒரு டாபிக் படிச்சோம் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த ஸ்ட்ரிங்கை உங்களுக்கு தேவையான டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்லாம் ரன் பண்ண போறோம். அப்ப அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to check it out. அப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா, ஏன்ற வேரியபிள்குள்ள ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? ஸோ ஒரு புதுசா ஒரு வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுப்பேன். அப்படின்னா என்னன்னா, இந்த ஏல ஸ்ட்ரிங்கா இருக்கா, அந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்தி என் எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இங்கேயும் நான் என்ன பண்றேன்? வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் இன்ட் எக்ஸ் டைப் ஆஃப் எக்ஸ். இது ஒரு ஆப்ஷன். ஒரு இன்புட் வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்து அந்த வேரியபிளை டேட்டா டைப்பா மாத்தி இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஆனா அது சுத்து தேவையில்லாத ரெண்டு வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஷார்ட்கட் என்னன்னா, இன்புட் வாங்கும் போதே அதை அப்பவே இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி என் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். இது ஷார்ட்கட். இதுதான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க நார்மலா கோட் அடிக்கும் போது. ஏன்னா ஒரு இன்புட் வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை மறுபடியும் இன்டீஜரா மாத்தி ஸ்டோர் பண்ண அப்புறம் இந்த ஏ வேரியபிள் வேற எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ஸோ இங்கேயுமே எக்ஸ் பிளஸ் பி தான் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ் தான் இன்டீஜர் இருக்கு, பி தான் இன்டீஜர், எக்ஸ் பிளஸ் பி தான். இந்த ஏ வேரியபிளே வேஸ்ட் தான், ஜஸ்ட் வாங்கி வச்சுட்டு டெம்பரரியா தான் இருக்கு. ஸோ இங்கே நம்ம இன்புட் வாங்குறோம், அது அப்படியே இன்டீஜரா மாத்தி பில ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்போ திஸ் இஸ் எஃபிஷியன்ட். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா நீங்க பார்க்கலாம், நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட் என்டர் நம்பர் 100. The value of x is 100, which is belonging to integer. Enter another number 200. Value of b is 200, which belongs to integer. 100 plus 200, 300. அப்படின்னு சொல்லிட்டு the output is coming perfectly fine. இதுவே நான் 35 25 கொடுத்தாலும் அவுட்புட் 60 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு I'm getting the output perfectly. அப்ப நம்ம எப்படி ஒரு ரெண்டு நம்பரை இன்புட்டா வாங்கி எப்படி நம்ம ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிட்ட ஒரே ஒரு ஃபைனல் டாபிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட டே ஓவர். பட் பிஃபோர் தட், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன், இந்த கோட் ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ ஆஸ்க் மீ. அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டோட வில் பி wrapping our session. ஹலோ, சொல்லுங்க. அந்த இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணீங்களா? அது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு கால் கட் ஆயிருச்சு. இன்புட் கமாண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. இன்புட்ன்றது நமக்கு இருந்து ஒரு இன்புட் வாங்குங்க. நீங்க இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கோட் ரன் பண்ணும்போது அந்த பைத்தான் அப்படியே நிற்கும், ஒரு இன்புட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அதை கொடுக்குற இன்புட் டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸா படிச்ச டைப் காஸ்டிங் டாபிக்கை படிச்சு அந்த ஸ்ட்ரிங் இன்டீஜரா மாத்திக்கிறோம். ஸோ தட் எனக்கு தேவையான அடிஷன் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங் வரும், இன்டீஜர் தான் யூஸ் ஆகும். ஓகே ஓகே, थैंक यू. நோ இட்ஸ் கிளியர். ஃப்ளோட் பூலியன் யூஸ் பண்ணிக்கலாமா இன்புட்ல? பூலியன் அடிஷன் ஒர்க் ஆகாது, ஃப்ளோட் இஸ் ஃபைன். என்ற நம்பர் 56 கொடுத்தாலுமே அது 56.0 எடுத்துக்கும். 34.7 கொடுத்தா you can see the output is fine. ஹலோ, சொல்லுங்க. சார் ஃபங்க்ஷன்னா எப்போதுமே பிராக்கெட் யூஸ் பண்ணுமா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே? ஆமாங்க, ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இதுதான். ஒரு ஃபங்க்ஷன் எண்டிங்ல இந்த மாதிரி பிராக்கெட் இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் அது பேரே ஃபங்க்ஷன். டைப் காஸ்டிங் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் தான், கரெக்ட்டா? இந்த டைப் காஸ்டிங்ல இருக்க இந்த ஃப்ளோட், இன்ட், ஸ்ட்ரிங் இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான்.
எத்தனை நம்ம ரன் பண்ணும்போது பர்டிகுலர் லைன் மட்டும் ரன் பண்ண முடியுமா? இப்போ எரர் வருது. இல்லைங்க, ஆன்- ஒரு வாட்டியுமே ஃபுல் பைத்தான் தான் ரன் ஆகும். ஃபுல் உங்க பைத்தான் ஃபைலே தான் ரன் ஆகும். I'm disconnected for 10 minutes. Can you show me how to run this code? Run will be here, run button. Run this code in the sense, if you click run module, this will run. Enter a number, I'm getting enter a number. So I'm giving an input like 60, but this will be in string data type. So 60 will be stored in A. I'm converting. No, my no. Did input you for- install any software to run this code? Yes, ideally, but at the 10 minutes, it's almost maybe 45 or 1 hour ago. Just initially I connected late. That's why I didn't know that. Okay, yeah, we installed the software. When we installed Python, along with Python, it gave us a editor, ideally. So this software, we installed it. Okay, okay. மித்ரன் ரிகார்டிங் திஸ் ரன்னிங் ஏதாவது ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம வந்து ஜியோயில் போய் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறோம் சரிங்களா? இப்போ நான் பேக் எண்டில் கமாண்ட் லைன் வந்துட்டு லெட்ஸே ./py அப்படின்னு சொல்லி என்டர் தட்டாலே ரன் ஆகுங்களா? இல்லை நீ என்டர் py மென்ஷன் பண்ணணுங்களா? py ஸ்பேஸ் ஃபைல் நேம். Python 3 space file name.py. ஓகே, Python 3 ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஓகே, Yes, one அதை second. மட்டும் ஒரு டைம் ரன் பண்ணி காட்டுங்க ப்ளீஸ். இது என்னோட விண்டோஸோட கம்பேர். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓகே. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றதுக்கு என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ கரண்டா விண்டோஸ் ஸ்டோரோட கனெக்ட் ஆயிருக்கனால பைத்தான் அப்படின்னு நான் டைப் பண்ணாலே இட் வில் ஓப்பன் an app from Windows Store. ஸோ என்னோட கமாண்ட் லைன் பிக் பண்ணது அது நான் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணேன். பட் ஐ ஷோ யூ an எக்ஸாம்பிள் குவிக்லி. ஸோ இப்போ ஐ ஹாவ் அ வர்ச்சுவல் பாக்ஸ் லைனக்ஸ், இது ஒரு கிளவுட்ல ரன் ஆகிற ஒரு லைனக்ஸ் வர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லைனக்ஸ் உபுண்டு மிஷின்லேயே போயிட்டு லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள் குவிக்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக ஜூம். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக உங்ககிட்ட என்ன இருக்கும், ஒரு லைனக்ஸ் மிஷின் இருக்கும். நீங்கள் அதில் PWD LS இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுவீங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புதுசாக ஒரு ஃபைல் லைக் இதை என்னோட டெஸ்க்டாப்லேயே கூட main.py இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். main 1 2 3 anything .pyன்றது மேண்டேட்டரி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் LS கொடுத்தேன்னா main 1 2 3.py பார்க்கலாம். Python 3 space main 1 2 3.py you will get the output. உங்கள் ஷெல் எப்படி ரன் பண்ணுவீங்க, ஷெல் sh space main.sh, அதே மாதிரி Python 3 space your file name.py, it will run your code and get you the output. தேங்க்யூ மித்ரன். பட் இப்போ என்னன்னா ஜென்ரலாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுப்போம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து .py இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுக்காம எக்ஸிக்யூட் ஆகுது. மேண்டேட்டரி ஆர் நாட் நீடட்? நாட் நீடட் தாங்க. இது ஏன்னா லாங்குவேஜ் வேற. லைனக்ஸ்ல ஷெல்லுன்றனால தான் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ஸ் தேவை, இது இட்ஸ் பைத்தன்றனால அது தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ மித்ரன். டெலிட் பண்றதுக்கு கமாண்ட் இருக்கா அது பைத்தான்ல? 100 லைன்ஸ் லாஸ்ட் 10 லைன்ஸ் நமக்கு வேணும். அந்த லைன்ஸ் டெலிட் பண்றதுக்கு இல்லைங்க, ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது உங்க மொத்த ஃபைலும் தாங்க ரன் ஆகும். ஓகே. நான் கொட்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா? வேணாம்னா அதை மாதிரி கமெண்டா போட்டு அதை எடுத்துட்டு நீங்க மற்ற லைன்ஸை மட்டும் ரன் பண்ணுங்க. ஓகே, டெலிட் பண்ண முடியாது. கரெக்ட். டெலீட்னா என்னது, இப்படி ட்ராக் பண்ணி டெலீட் பண்றது தட் இஸ் ஆப்ஷன் அவைலபிள். பட் செலக்டிவா ரன் பண்ணணும்ன்றது இந்த எடிட்டர்ல ஆப்ஷன் என்ன. தட் இஸ் டெலிட் கமாண்ட் சொல்றேன். இந்த கமாண்ட் மாதிரி இருக்கா?
to delete a variable? ம் அது இருக்கு. A equal to 10 to print A. And if I say delete A and print A னா அடுத்து எரர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி ஒர்க் ஆகும், அடுத்த வாட்டி எரர் அடிச்சிடும். It says ஃபர்ஸ்ட் 10 வருது, அடுத்த வாட்டி நீங்க print A கொடுக்கும்போது ஏனா எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்லுது because you deleted the variable. ஓகே. Super. So now let's talk about final topic, which is operator. So நம்ம we are right on time, right on schedule. Okay, so இப்போ நான் ஹைலைட் பண்ண போறேன், நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, இது என்ன டாபிக் அப்படின்றத எனக்கு சொல்ல போறீங்க. So what is this அப்படின்னு சொல்லிட்டு. So இப்போ இதுக்கு பேர் என்னது, what is this called as in Python? String. Super. ஏக்கு பேர் Variable. வேரியபிள். சூப்பர். இது Function. இந்த பிரிண்ட் Function. ஃபங்க்ஷன். இந்த float. சூப்பர். அப்போ உங்களுக்கு இப்ப இந்த லைன்ல பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு வேரியபிள், டைப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு வேரியபிள்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நம்ம இந்த கோடுல மிஸ்ஸிங்கான திங் என்ன, மிஸ்னா ஈக்குவல் டுனா என்ன, இந்த பிளஸ்னா என்ன, இதை பத்தி நான் என்ன சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஈக்குவல்ன்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்றோம். அப்ப அதுதான் நம்ம என்ன, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா then our session will be completely and wrapped. So now let's talk about operators. Operators is nothing but symbols. So நம்ம symbols அப்படின்றதுல என்னென்ன symbolsலாம் இருக்கு நம்ம பார்ப்போம். Yeah, 4 types of operators: arithmetic, assignment, comparison, logical. இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா our session will be done further. So first let's start with assignment, arithmetic. Very easy. ARITHMETIC, arithmetic operators. Let me come down. Okay, so there is nothing to teach over here except for some symbols. 10 plus 3 is fine. Then minus 3, 10 multiply 3, 10 divided by 3, 10 double star, then double slash and percentage. Okay. Super. So இப்போ நம்ம arithmetic operatorல இங்க இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையுமே ஒரு எக்ஸாம்பிள் எழுதி, let me give you an example. So 10 plus 3, everyone knows 13, 10 minus 3 is 7, 10 into 3 is 30, 10 divided by 3ன்றது பர்ஃபெக்டா டிவைட் ஆகாது. ஸோ 3.33 போயிட்டே இருக்கும். And 10 double starன்றது என்னன்னா, it means power of 3. 10 to the power of 3ன்றது தான் double star, which should be equal to 1000. And 10 double slash 10%. இது ரெண்டுத்துக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? பெர்சன்டேஜ் கிடையாது ஆக்சுவலா. டபுள் ஸ்லாஷ் இட் மீன்ஸ் கோஷன், QUOTIENT, and it means reminder. Okay, so what is quotient and reminder? இப்போ நார்மலா நீங்க ஒரு பென் அண்ட் பேப்பர்ல ஒரு நான் உங்களுக்கு டிவைட் பண்ண சொல்றேன் அப்படின்னு நீங்க வாட் டு யூ டு? someone is unmuted. Okay, so இப்போ நான் ஒரு பென் அண்ட் பேப்பர்ல உங்களுக்கு டிவைட் பண்ண சொல்றேன்னா what you will do is you will put something like this. நீங்க இந்த மாதிரி you will draw it and you will put your values. It's extremely small. Okay, so you'll put 10 நீங்க உள்ள போட்டுட்டு you'll put your 3 over here. 3 times 3 is 9 and remainder is 1. So அப்போ இந்த 3க்கு பேர் கோஷன், இந்த 1க்கு பேர் ரிமைண்டர். சிம்பிள். அப்போ நீங்க ஒரு டபுள் ஸ்லாஷ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பென் அண்ட் பேப்பர்ல டிவைட் பண்ணி வர சிம்பிள்ல இல்ல வர கோஷன்ட்டை கொடுக்கும் and வர ரிமைண்டர் உங்களுக்கு ஆன்சரா கொடுக்கும். So now if I run this code, let me close it and let me run it fresh. So if நான் run பண்ணனா 10 plus 3 is 13, 10 minus 3 is 7, 30 divided by 3 is 3.333, 10 to the power of 3 is 1000, double slash is quotient and percentage is reminder. So quotient and reminder வருது. இப்போ இதுவே நான் இங்க 2 2 கொடுத்தனா what will be the quotient and reminder? 5 and 0. Super. Quotient 5, remainder 0. So 5 and 0 done.
ஸோ தட் கன்க்ளூட்ஸ் யுவர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இட் டசன்ட் மீன் இங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் கிடையாது. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற 3 டைப் ஆஃப் ஆப்ரேட்டருமே அடுத்த கிளாஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிளாஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். Arithmetic is addition subtraction. You don't know when you will add it, you will add, when you will subtract. They are just operations available. ஆனால் இந்த அசைன்மெண்ட் கம்பேரிசன் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இஃப் அண்ட் எல்ஸ் லூப் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் படிக்கும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும். சப்போ let me put assignment operator and this will be used in loops, and let me put comparison operator which will be used in if and else as well as loops. ஸோ இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். a = 10. இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ if I say print a, I'll be getting the output as 10. சூப்பர். ஆனால் இதுவே if I say again a = 5, print a, இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஹேண்டில் பண்ணிட்டோம் சில பேர் டவுட்ஸ் கேட்டனால. இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணலாம். எனக்கு 2வது வாட்டி ரன் பண்ணும்போது I'll be getting 5 only. பிகாஸ் நம்மளுக்கு நார்மலாக பைத்தான் என்ன பண்ணுவோம்னா, when you create a variable, it will create a memory in your computer. அந்த மெமரி அட்ரஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா allocate ஆகும். ஸோ when you say variable a, inside that உங்களுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் allocate ஆகி அதில் 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ when you say print a, you'll get 10. அடுத்த வாட்டி திருப்பி a = 5 கொடுக்கும்போது your 10 will be deleted and the new value 5 will be replaced. So now when you say print a, you'll get the output 5. So this is fine. This is fine. இப்போ இந்த ஆப்ரேஷன் ஓகே. ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல ஈக்குவல் டுனா என்னன்னு பார்த்தோம். ஆனால் அது கூடவே we have plus equal, minus equal, divide equal, multiply equal சொல்லிட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கு. எண்டிங்ல ஒரு ஈக்குவல் டுவோட இருக்கு. அப்போ வாட் இஸ் திஸ்? இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது. ஸோ அப்புறம் என்ன பண்றேன், லெட் மீ ரைட் an example which is a plus equal to 10. print a multiply equal to 2. print a. ஓகே டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறது. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி அ ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, take your left hand side which is a equal to, again your left hand side a, plus என்ன symbol இருக்கும் plus, and your right hand side. So the formula is a equal a plus 10. இங்கே அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா a equal a multiply 2. So a equal a multiply 2. So this is the formula of how it will expand, how this line will expand. So இப்போ கரண்ட்டாக இங்கே print a நான் கொடுக்கும்போது my output was 10. இங்கே நான் print a கொடுக்கும்போது my output was 5. இப்போ கரண்ட்டாக என்னோட மெமரியில் என்ன இருக்குன்னா 5 இருக்குங்க. இப்போ கரண்ட்டாக என்னோட a வேல்யூ என்னவா இருக்குன்னா 5 இருக்கு. அப்போ a ஈக்குவல் டு a + 5ன்ற ஃபார்முலால இப்போ கரண்ட்டாக என்னோட a வேல்யூ என்ன 5. அப்போ என்னோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா a ஈக்குவல் டு 5 + 10. ஸோ 5 + 10 இங்கே மெமரியில் 5 இருக்குனால 5 + 10 it will become 15. So now when I say print a, my output will be 15. என்னோட மெமரிலையும் இந்த 5 delete ஆயிட்டு புது வேல்யூ 15ன்றது உள்ள வந்து உட்காரும். நெக்ஸ்ட் print a into a equal to a into 2. இப்போ கரண்டா a equal to what is the மெமரியில என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. அப்போ 15 into 2, 15 into 2 which will be giving me an output of 30. ஸோ அப்போ print a ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ல 13 வரும். அப்போ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா, so if I run this code, இங்க இருக்கு, நான் ரன் பண்ணேன்னா I can see here 10, 50, 10, 5, 15, 30. என்னோட 4 லைன்லையுமே print a, print a, print a, print a தான் இருக்கு. ஆனா டியூரிங் த ரன் டைம் என் கோட் ரன் ஆகும்போது ஏவோட வேல்யூ இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். இங்கிலீஷ்ல ஒரு ஒரு ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல வேரியபிள்னு சொல்லுவோம். நாட் இன் மேக்ஸ், நாட் இன் பைத்தன். பொதுவாகவே இங்கிலீஷ்ல வேரியபிள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒன் விச் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங்.
அதனால தான் இந்த ஏஐயும் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். வேரியபிள்ன்ற டாபிக் பேர் வந்ததும் அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 இருந்தது, அடுத்து 5 ஆச்சு. இப்போ ப்ளஸ் ஈக்குவல் மல்டிப்ளை ஈக்குவல்ன்ற ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதில் நமக்கு ஒரு ஃபார்முலா வச்சு கரண்ட்டாக நம்மளோட மெமரியில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். அண்ட் இன்னொரு கொஷினும் கேட்பீங்க, சப்போஸ் இந்த மாதிரி இந்த ஏ எதுவுமே இல்லை, வெறும்னே ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 கொடுத்தா என்னங்க வரும்? இட் வில் த்ரோ எரர். ஏன்னா கரண்ட்டாக மெமரியில் ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை, ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா இங்கே ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 ஏதாவது இருந்தால் தான் ஆட் ஆகும். ஸோ அப்போ எதுவும் இல்லாதனால இட் வில் த்ரோ எரர். ஆல்ரெடி ப்ரீவியஸாக 5 ஒன்று இருந்துச்சு மெமரியில், அதனால தான் இந்த ப்ளஸ் ஈக்குவல் மல்டிப்ளை ஈக்குவல்லாம் ஒர்க் ஆகுது. தட் இஸ் ஆல்சோ பாயிண்ட் விச் யூ நீட் டு ரிமெம்பர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக நான் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், இப்போதைக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல லூப்ன்ற டாபிக்ல அதை நான் யூஸ் பண்ணி அதோட யூஸ் கேஸே காமிப்பேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். பட் ரைட் நவ் we have seen what is an assignment operators. And ஃபைனலாக இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியான கான்செப்ட்ஸ் தான், which is comparison operator. பேர்ல என்ன சொல்லுதுன்னா, we are going to compare two things. So 10 is equal to 10 and compare பண்ணி true or false ஆன்றது எனக்கு கொடுக்கும். So 10 is not equal to 10, greater than or equal to, greater than, lesser than or equal to, lesser. Okay. So comparison operator, it returns true or false. So it returns true or false அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ so returns true or false அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங், இப்போ 10 is equal to 10, 10 ஒரே நம்பரா? ஆமாம். So it will give me true as output. 10 is not equal to 10, இல்லையே ரெண்டும் ஒரே நம்பர் ஆச்சே, அப்போ false. 10 is greater than or equal to 10, ஈக்குவலா இருக்கு பட் நாட் கிரேட்டர், பட் ஸ்டில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஒன்று பெருசா இருக்கலாம் இல்லை ஈக்குவலா இருக்கலாம். ஈக்குவலா இருக்குனால ட்ரூ. 10 இஸ் கிரேட்டர் தென் 10, இல்லையே ரெண்டும் ஒரே நம்பர் தானே, எப்படி ஒன்று பெருசுன்னு சொல்றீங்க, அப்போ ஃபால்ஸ். 10 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 which is true, 10 is less than 10 which is false. அப்போ இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணனா, you can see here the output is coming in true false true false true false. இந்த 10க்கு பதில் நீங்க ஃப்ளோட்ல கொடுங்க, வேற நம்பர் கொடுங்க, ஆல்பபெட்ஸ் கொடுத்து பாருங்க, ஒவ்வொரு வேரியேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செக் அவுட் ஹவு இட் இஸ் பிஹேவிங் அண்ட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு பைத்தான்னா என்னன்ற பேசிக்ஸை, அந்த ஃபண்டமெண்டல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நவ் இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க இதுல டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கொடுத்து கரெக்டான அவுட்புட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் வருதான்னு சொல்லிட்டு உங்க மிஷின்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் யூ கேன் செக் இட் அவுட். ரைட். ஸோ இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல இருக்கிற 6 சிம்பிள்ஸுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, we have checked out what is it. And final topic of the day, which is logical operator. ஆப்ரேட்டர்னா சிம்பிள்ஸ்ன்னு சொன்னேன், ஆனா இவங்க சிம்பிள்ஸ் கிடையாது. இவங்க அண்ட் ஆர் நாட் அப்படின்ற 3 பேர். அண்ட் ஆர் அண்ட் நாட், இது நீங்க இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் அண்ட் கேட்ஸ் ஆர் கேட்ஸ் அந்த மாதிரி இந்த வார்த்தையில இருக்கும். எலக்ட்ரிக்கல்லையும் we have கேட்ஸ். ஸோ அந்த அண்ட் ஆர் நாட்ன்றது அதே தான் இங்கே பைத்தான்ல we are going to use it. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் கீவேர்ட்ஸும் கூட, ஏன்னா வார்த்தைகளா இருக்காங்க, அண்டு ஆறு நாட்டு. இப்போ என்னோட பிபிடியில் போய் கீவேர்ட்ஸ்ன்ற லிஸ்ட் ஓப்பன் பண்ணனா இதுல அண்டு பார்க்கலாம், ஆறு இங்க இருக்கு, நாட்டு இங்க இருக்கு. அப்போ இந்த கீவேர்ட்ஸ்ல இன்னொரு 3 கவர் ஆயிடுச்சு. அண்ட் ஆர் அண்ட் நாட் இவங்க கீவேர்ட்ஸ் தான், தேர் ஆல்சோ ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ லெட் அஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்ட் ஆர் அண்ட் நாட். அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு டேபிள் இருக்கும். எஸ், ஓகே. ஸோ இப்போ அண்ட் ஆர் நாட்ல வாட் வி ஹேவ் இஸ், ஸோ இப்போ அண்ட்ன்றதுல உங்களோட 2 இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தாங்க டோட்டல் அவுட்புட் ட்ரூ. இதில் ஏதாவது ஒரு இன்புட் ஃபால்ஸ் ஆனாலுமே என்னோட டோட்டல் அவுட்புட்ன்றது ஃபால்ஸ் ஆகும். ஆனால் இதே ஆர் ஆப்ரேட்டர்ல ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ட்ரூவாக இருந்தாலுமே என்னோட அவுட்புட் ட்ரூ தான். எப்போ எல்லாமே ஃபால்ஸ் ஆகுதோ அப்போதான் ஃபால்ஸ். அண்ட் நாட்ன்றது இன்வர்ஸ், நாட் ட்ரூனா ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ்னா ட்ரூ. அகெயின் அண்ட்ல நீங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் ட்ரூ, இது எல்லாமே ஃபால்ஸ். இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்ல ட்ரூவா வருது, அதுதான் அண்ட். ஆர்ன்றது எப்படி எடுத்துக்கோங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவா இருந்தாலுமே, ஸோ ஏதாவது எனிதிங் ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலுமே போதும், your output will be true. ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் அவுட்புட் ஃபால்ஸ். அண்ட் ஃபைனலா நாட்ன்றது என்னன்னா அப்படியே இன்வர்ஸ், நாட் ட்ரூனா ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ்னா ட்ரூ, அப்படியே தலைகீழ வர
ஒரே ஒரு இன்புட் தான் எடுத்துக்கோ, அதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணி வந்து. ஸோ இப்போ லெட்ஸ் செக் அவுட் an example. An example in the sense, நான் என்ன பண்றேன், print 10 is equal to 10 and 4 is less than 6 இப்படி எடுக்கிறேன். ஸோ இப்போ 10 is equal to 10 is true and 4 6 விட சின்னதா, அதுவும் ட்ரூ தான். அப்போ என்னோட AND டேபிள்ல 2 இன்புட்டும் ட்ரூவா இருந்தாதான் டோட்டல் அவுட்புட் ட்ரூ. ஸோ அப்போ என்னோட அவுட்புட் ட்ரூ. அப்போ இப்போ என் கோடை ரன் பண்ணனா எனக்கு நீங்க பார்க்கலாம் அவுட்புட் இஸ் ட்ரூ. சிமிலர்லி இப்போ நான் இதில் என்ன பண்றேன், 4 greater than 6 போடுறேன். அப்போ 4 6 விட பெருசா இல்லை, ஃபால்ஸ், தப்பு. அப்போ என்னோட டி அண்ட் எஃப்ன்றதுல என் டோட்டல் அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். சரினா என்னோட டேபிள் பிரகாரம் டி அண்ட் எஃப் ஒரு இன்புட் ஃபால்ஸ் ஆனாலுமே டோட்டல் அவுட்புட் ஃபால்ஸ் தான். இப்போ என் கோடை ரன் பண்ணனா யூ கேன் சி யர் மை செகண்ட் அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். அண்ட் ஃபைனலி ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் அண்டுக்கு பதில் நான் ஆறுன்னு மாற்றிடுறேன். ஸோ ஹியர் ஐம் சேஞ்சிங் இட் அஸ் ஆர். ஸோ இப்போ நான் ஆறுன்னு கொடுத்தனால ஸோ நான் இனிமேல் நான் ஆர் டேபிளில் பார்க்கணும். டிஆர்எஃப் ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலே போதும், டோட்டல் அவுட்புட் ட்ரூ ஆயிரும். ஸோ நவ் மை அவுட்புட் வில் பி ட்ரூ. ஸோ நவ் இஃப் ஐ ரன் திஸ் கோட், யூ கேன் see here the third output is true. And final ஆக print not 10 is equal to 10. So not true அப்படின்னு நான் கொடுத்தேன்னா I'll be getting an output of false. So now if I run this code, I'll be getting false in my output screen. Suppose true false ன்னு சொல்லிட்டு I'm getting 4 lines in my output. Suppose this is an example of logical operator. Again இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டருமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல யூஸ் பண்ணுவோம் if and else loop அப்படின்ற டாபிக்ல. பட் இப்போதைக்கு அந்த சிம்பிள்னா என்ன, வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். So with this we have successfully wrapped up like what is comparison operator, logical operator, assignment, arithmetic அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம we are looking into it as well. And இப்போ so far நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் வரைக்கும் if you have any doubts you can do ask me. And நம்மளும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான டாஸ்க் அண்ட் ஹோம்ஒர்க் கிடையாது. நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு டாஸ்க் திங்ஸ் டு டூ அது எல்லாமே கொடுக்குறேன். நான் இப்போதான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி பேசிக்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் இன்னைக்கூட ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ன்றது if and else லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கலெக்ஷன்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ சம் டாஸ்க் அண்ட் திங்ஸ் டு டூ. பட் இன்னைக்குன்றது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ன்றனால we have successfully wrapped up our session. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை, எதுவும் கிளாரிஃபிகேஷன் இல்லை, யூ ஆர் குட் டு கோனா யூ கேன் லீவ் ஃபார் த டே. தெர் இஸ் நத்திங் மோர் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் டுடேஸ் கிளாஸ். நானும் புதுசாக எதுவும் எடுக்க போகிறதில்ல, டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணுவேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்குறவங்க யூ கேன் ஆஸ்க் மீ அண்ட் யூ கேன் லீவ். ரெக்கார்டிங் அண்ட் பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். சரி சொல்லுங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கல்ல, அதுக்கும் சிங்கிள் ஸ்லாஷ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ரெண்டுமே கோஷன் தானே கொடுக்கும். எஸ், ஆனால் இது கோஷன்ட் இட்ஸ் கீப் ஆன் டிவைடிங்ல 3.3333. இப்போ நான் இதுவே இங்கே 2ன்னு கொடுத்தேன்னா இங்கே 5.0ன்னு அவுட்புட் வரும். பட் கோஷன்ட்ல அதுல ஃப்ளோட்டிங்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும், இது இன்டிஜர்ல கிடைக்கும்ன்ற மாதிரி மீன் பண்றீங்களா? இல்ல, லைக் as I said 10 at 3 ஆல டிவைட் பண்ணா you'll get 3.3333. you'll get float answer. பட் இதுல answer will be integer தான், but you will get only the quotient. you won't get the remainder value. பட் answer is correct. நீங்க சொன்ன மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸ்ல இங்க float-ஓட ஆன்சர் வரும், இங்க float இல்லாம வெறும் இன்டிஜர் மட்டும் தான் ஆன்சர் வரும். ஓகே சார் எவ்ரி வீக் இருக்குமா இது? இல்ல ஜி, எவ்ரி பைத்தான் mostly 3 weeks once or 4 weeks once தான். Everything is clear. Text note இல்ல. Okay, can I get the recording and PDF? உங்களோட இந்த PPT நான் எழுதுற நோட்டு and recording வந்து Zoom cloud recording enable இல்ல, so it will take almost within 1 hour. லோக்கல்ல கன்வெர்ட் ஆயிட்டு அதை நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணி I'll send it to the mentors, and mentors means நீங்க டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ்னால they will share it to you. Mostly within the end of the day you will be receiving the recording. பட் இந்த கோடு வந்து நாளைக்கு கொடுக்குறேன், ஏன்னா இப்போ இது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கு. ஸோ நாளைக்கு கம்ப்ளீட் ஆன அப்புறம் I'll give you the code also. Thank you so much மித்ரன், ரொம்ப கிளியரா இருந்தது. சார் ஏதாச்சும் டவுட்னா my number correct. One second. ஹலோ. Yes. சார் ஏதாச்சும் டவுட்னா எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணா? கொடுக்குறேன். forgot.
நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் சாட்லயும் ஸ்க்ரீன். ஓகே சார்.